என்ன மேம் எப்பயுமே மேக்கப் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க, இன்றைக்கி தச்சிட்ருக்கீங்க? ஏம்மா மேக்கப் சொல்லி கொடுக்குறவங்க தைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ நம்மளே எத்தனை நாள் தான் மேக்கப்பே பண்ணுறது? ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்படி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து எங்களோட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனெல்லாம் சரி இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம டெய்லரிங் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எனக்கும் சரி நம்மளே தைக்கலாமேன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து நானே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 ஸ்க்ரீன் இருந்துச்சு, எல்லாமே தைச்சி முடிக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட வேலை எது அப்படின்னா டெய்லரிங் தான். அதுக்கப்புறம் தான் மேக்கப் மற்றது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன், ஆரி மேக்கப் எல்லாமே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டுனா ரொம்ப ஸ்கூல் டேஸில், அதனால் எத்தனை வேலை கற்றுக்கிட்டாலும் அந்த தைக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு. அது ஏதோ அப்படியே நம்ம மனசில் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் மறந்து போயிடும். அப்படி ஒரு ஃபீல் வந்து அது இந்த ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் இருக்கும். டைம் போகிறதே வந்து தெரியாது. எல்லாருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே அப்படி தான். நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் வந்து உட்காந்து தைக்கும்போது எல்லாமே மறந்து போகுது, நேரம் போகிறதே தெரியறது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.